அதோடு இணைத்து சிலுவை பாதையின் போது ஒரு கல்வாரி பாதை. ஏதோ வந்தோம் சிலுவை பாதைக்கு வந்து அப்படியே செல்லிருக்கின்றோம் என்று அல்லாமல், இந்த பாதை, இந்த கல்வாரி பாதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்லுகின்ற பொழுது எந்த வேதனையை அறிந்தார்களோ அதனை உணர்ந்த மக்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிலுவைகளை, துன்பமாக இருக்கலாம், குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் இணைத்து கொண்டு அந்த சிலுவையை சுமந்து செல்ல இந்த நேரத்தில் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுக்க வேண்டியதற்காகவும் இந்த நேரத்தை சிறப்பாக சிலுவை பாதை தியானிப்போம். ஒரு சில அறிவிப்பு. சிலுவை பாதையின் பொழுது இங்கே இருக்க வேண்டிய யாரும் இங்கே இருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருமே சேர்ந்து ஒவ்வொரு ஸ்தலமாக இந்த கல்லறை முழுவதுமாக நம் பணிந்த ஸ்தலத்தை உருவாக்கி இருக்கின்றோம். எனவே ஒவ்வொருவருமே இந்த ஒவ்வொரு ஸ்தலத்திலும் இருந்து எல்லாருமே முழுமையாக நடந்து சென்று ஜெபிக்கப்படுவதை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் சேர்ந்து இந்த சிலுவை பாதையை தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சுமை சுமந்து இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். சுமை சுமந்து இலை பாற்றி கொடுக்கின்றார். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். சிந்தனை. நடுவர் குற்றவாளி கொண்டே, குற்றவாளி நடுவர் நாற்காலி. இதோ மனிதன் என்று பிலாத்து இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார். படைத்த தெய்வம், பரமாளும் தெய்வம் மனிதர் முன்பாக ஒரு முழு மனிதனாக தீர்ப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார். இயேசு தீர்ப்பிடப்படும் இந்த நிலை நான் எப்படி மற்றவரை தீர்ப்பிடுகின்றேன் என்பதை சிந்திக்க நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றது. மற்றவர் குற்றவாளி என தீர்ப்பிடும் நான் எனக்கு நானே தண்டனை தீர்ப்பு அளிக்கின்றேன். ஏனெனில் தீர்ப்பை பெறுவதற்கு உரிய செயல்களை நானே செய்கின்றேன். கடவுள் ஒருபோதும் ஒரு நொடியேனும் ஆள் பார்த்து செயல்படவில்லை. ஆனால் நானோ என் மனம் போல தீர்ப்பு சொல்கின்றேன். நான் குற்றவாளியாய் இருக்க என் கண்ணில் உள்ள மரக்கட்டையை பாராமல் மற்றவர் கண்ணில் இருக்கும் சிறு துரும்பை அல்லவா நான் கூர்ந்து கவனிக்கின்றேன். கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படும் போது நான் என்னை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே என் தவறுகளுக்காக, என் பாவத்திற்காக பிலாத்துவின் முன் கட்டி இழுத்து வரப்பட்ட இயேசுவை நோக்குவோம். நான் இருக்க வேண்டிய இடத்தில் எனக்கு பதிலாய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நம் ஒவ்வொருடைய குற்றத்தை
இயேசு ஆண்டவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டதால் பரபாகிய நாம் விடுதலை பெற்று கண்களை மூடித்திருந்தோம். என் கணக்கற்ற குற்றங்களை மனமுவந்து மன்னித்த எல்லையில்லா இறை இரக்கமே, எனக்கு எதிராக குற்றம் செய்தோரை மன்னிக்க எனக்கு மனப்பக்குவத்தை தந்தரிடும், மனக்காயம் நீக்கியரிடும். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை குறிப்பிடுவது போல, இயேசுவிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். அனைவரும் சேர்ந்து நமக்காகவும் அதே வேளையில் இந்த கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் தாமே நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டுவதற்காகவும் சேர்த்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தை அடைவார்களாக. ஆமென். சுமக்கும் தீர்ப்பாகி திகழ்ந்தாய் தயவான் என்னை பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து தோத்திரம் செய்கின்றோம். என் சுமை அவர் சுமையானது. சிந்திப்போமா? ஒரு தந்தை தன் சின்ன பிள்ளையின் பாரங்களை எல்லாம் தன் தோளில் சுமந்து செல்வார். சிறிது நேரத்தில் அவன் நடக்கவே சோர்ந்து போகும்போது அவனையே அவர் சுமக்கின்றார். என் பாவத்தை சுமந்து உலகில் உள்ள எல்லாரின் மீறுதல்களை கீழ்ப்படியாமை தன்மேல் ஏற்று எனக்கு இளைப்பாறுதல் தர அவர் சுமை தாங்கியாய் மாறுகின்றார். 2000 வருடங்களுக்கு முன்பே தனது நம் ஒவ்வொருடைய துன்பத்தை இயேசு சுமந்தார். நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் பிணிகளையும் மெய்யாகவே அவர் தாங்கிக் கொண்டார். இன்று நம் ஒவ்வொருடைய வாழ்வில் எதிர்கொள்ளும் பாடுகள் நம் ஒவ்வொருவரையும் சோர்விற்கு உள்ளாக்க முடியாது. காரணம், நம்முடைய ஆண்டவர் அவற்றை ஏற்கனவே சுமந்து கொண்டார். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. இயேசுவின் பின்னால் என் அனுதின சிலுவையை மனமகிழ்வோடு சுமந்து செல்வோம். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயல்வோம். சிலுவை வழியே சிங்காசத்தின் வழி. கண்களை மூடி ஜெபிப்போமா? எம் சிலுவை நாயகரே இறைவா, உமது அருள் எனக்கு போதும். எங்களுடைய வலுவின்மையில் தான் உம்முடைய வல்லமை நிறைவாக வெளிப்படும் என்பதை உணர்ந்து எங்கள் வலுவின்மையில், நெருக்கடியில், இடரில், இன்னலில் உமது கல்வாரி அன்பை முன்னிட்டு அகமகிழ்கின்றோம். தியானிப்போமா? நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துவதும் அதை நிறைவு செய்வதுமான இயேசுவின் மீது கண்களை பதுக்கி வைப்போம். அவர் தாம் அடைவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு எளிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்துமாக்களையும், இன்னும் சிறப்பாக இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆத்துமாக்களுக்கும்
இறைவன் தாமே நித்திய பாற்றி கொடுக்க வேண்டியதற்காக அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றைக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அனைத்து விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பரகடமே. சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாடா தூயரால் துணிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். பாரமான சிலை கொண்டு விழுந்த மீட்டரத்தை முதல் வீழ்ச்சி இயேசுவினால் மீண்டும் எழுச்சி. அந்த மரம் உண்பதற்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு முதல் முறை விழுந்த எனக்காக இங்கே இயேசு விழுகிறார். நான் செய்த பாவம் என்னை குத்துகிறது. மென்காற்று வீசும் புழுவுகள் எனக்கு அனல் காற்றாய் மாறியது. என் ஆண்டவரின் குரல் எனக்கு அச்சத்தை கொடுப்பதாக மாறியது. என் பாவம் என்னை ஏமாற்றியது. நான் விழுந்து கிடக்கின்றேன். கண்களுக்கு கழுப்பூட்டிய மனசான்றை மழுகடித்த வாழ்வு முறை இன்று என்னை வேதனைப்படுத்துகின்றது. ஆகவேதான் என் மீட்பரே எனக்காக என் பாரத்தால் விழுந்து என்னை தூக்க எழுந்தார். விழுந்து போன மனிதருக்காக விழுந்து எழுந்து இறை சித்தம் நிறைவேற்ற புறப்படுகின்றார். இதுவே உதாரி மைந்தனான நம் ஒவ்வொருவரையுமே அறிவு தெளிப்பெற செய்தது. நாம் இனி பஞ்சத்தாலும் வறுமையில் பன்றிகள் மத்தியில் வாழ தேவையில்லை. நாம் அனைவருமே எழுந்து நம்முடைய தந்தையிடம் செல்வோம். பாவத்தில் நான் விழுந்திருப்பினும் நாம் எம் தந்தையின் மகன் என்றோ. ஆகவே அப்பாவின் வீட்டிற்கு செல்வோம். இனி நாம் பாவத்தில் விழமாட்டோம். ஒளிக்கும் இருளுக்கும் இனி சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? கண்களை மூடி ஜெபிப்போமா. மன்னிப்பதில் செல்வ மிகுந்த நல்ல தெய்வமே, பாவ சூழ்நிலைகளில் இருந்து வெளியேறி எழுந்து நடந்திட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளை தந்திரலும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன.
அற்புதமான பாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சி. தாயின் சந்திப்பு ஆறுவை மடித்துளிகள் ஆண்டவருக்கு மிகவும் ஆழ்ந்த இந்த சந்திப்பு. எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று 3 வருடங்களுக்கு முன்பு சொன்னார். இப்போது அந்த நேரம் வந்தது. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. திராட்சரசம் வெளியேறும் ரத்தமாய் சிந்தப்படுகிறது. மனிதர்களின் பாவத்திற்காக தன் மகனுடைய குறையை பார்த்து வியாகுலம் அவளை சூழ்ந்து கொள்கிறது. இதற்காகத்தானே ஆண்டவர் வந்தார். இதற்காகத்தானே 34 ஆண்டுகளுக்கு முன்பு உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். பாவத்தின் படுக்கை முறியடிக்க உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உம் தலையை காயப்படுத்தும் என்று சாத்தானின் செயல்களை தோற்கடிக்க கடவுளாம் வல்லவர் ஏதேன் தோட்டத்தில் முன்னுரைத்தவை இன்று கல்வாரியில் நிகழப்போகிறது. என் பாவத்தால் உடைந்து தள்ளாடும் இயேசுவை பார். மரியாவின் உள்ளத்தில் பார். அவள் இயேசுவின் தாயாக மட்டும் இருந்தால் நிச்சயம் இயேசுவை காப்பாற்றியிருப்பாள். ஆனால் அவர் நம் ஒவ்வொருடைய தாயாக மாறியிருப்பதால் நம் ஒவ்வொருடைய பாவ விமோசனம், நம் ஒவ்வொருடைய ஆத்ம மீட்பு இயேசுவின் சிலுவைப்பாடுகளில் தான் உள்ளது என்பதை உணர்ந்தார். உள்ளத்தில் வாழ் கூடினால் அவள் நம்பிக்கையை தவறவில்லை. ஏதேன் தோட்ட சாபம் முடிவு பெற்ற புதிய ஏவாளாக சிலுவை பயணம் பயணிக்கின்றார். கண்களை மூடி துதிப்போமா. உம் மகனோடு விசுவாச பயணம் மேற்கொண்ட அன்னையே, எங்களுடைய வாழ்வின் பயணத்தில் எல்லா வேளையிலும் நானும் இறையின் நம்பிக்கையை உறுதியுடன் பற்றிக் கொண்டு வாழ நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும். ஆமென். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆத்மாக்களை இறைவன் வெற்றி இறைப்பாற்றி கொடுக்க வேண்டியிருக்காக அனைவரும் சேர்ந்து தெரிவிப்போம். பின்னுடைய எங்கள் தந்தையே, தன்னை
5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகின்றார். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தோள் கொடுத்த சீமோன் வேதனையில் தோழர். கல்லுக்கையில் ஆகப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்ட மனிதன் மேல் பரிவு கொண்டு அவரை அணுகி காயங்களை காய்ச்சலும் எதையும் பார்த்து கட்டி தான் பயணம் செய்த விலங்கின் மேல் ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் கவனித்த நல்ல சவாரி இதோ இது 5ஆம் தளத்தில் இருக்கின்றார். இயேசுவுக்கு தோள் கொடுத்த சீமோனை சேர்ந்த சீமோனா. சீமோன் இயேசுவின் சிலுவையை காண்பித்தார், கரம் கொடுக்கின்றார். கண்களை மூடி நம்மை நாமே தியானித்து பார்ப்போம். நாம் எத்தனை பேருக்கு அவருடைய தேவையை அறிந்து உதவ நமக்கு எண்ணம் தோன்றுகின்றது? எத்தனை பேர் நம்மில் சீமோனாக இருக்கின்றோம்? பிறருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்கின்றார் இயேசு கிறிஸ்து. நாம் நம்மோடு இருப்பவர்களிடம் அன்பு செய்து அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்ய நம்முடைய மனம் ஏங்குகின்றதா? பொன் மோதிரம் பளபளப்பான ஆடையும் அணிந்தவரை வரவேற்று அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரை ஒதுக்கினால் என்னில் மனிதமில்லை. இறைவனை மக்கள் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்ய வேண்டுமே. ஒடுக்கப்பட்ட எளியோரின் குரலாக, தள்ளப்பட்ட பாமர மக்களின் சுமை தாங்கியாக, தன்னலம் என்னும் வேலிகளை உடைத்து பரந்த மனம் என்னும் சிறகு கொண்டு வாழும் திருமறையாக வாழ்வே வாழவே நம் ஒவ்வொருவருமே கடவுள் என்று அழைக்கின்றார். கண்களை முடித்து வைப்போமா? என் தோழனாம் இயேசுவே, பிறருக்கு உதவி செய்யும் போது நான் உமக்கே உதவுகின்றேன் என்பதை உணர்ந்து கட்டாயத்தால் அல்ல, முகமாய் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு மன வளர்ச்சியோடு உதவ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். இந்த நேரத்தில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் குறிப்பிடுவது போல ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். நித்திய கொடுக்க வேண்டுவதற்காக ஒன்றாக இணைந்து தெரிவிப்போம். பின்னுலகிலதற்கு நீங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார்.
அதிலிருந்தும் அச்சமான பாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை சாயலார் ஒரு வெள்ளை துணி. வெரோனிகா எத்துணை இயேசுவை நேசித்திருப்பார். தன் உயிரையும் தன் பாதுகாப்பையும் மற்றவர் என்ன கூறுவார் என்றெல்லாம் நினைக்காமல் இயேசுவின் திருமுகத்தை துடைத்தார். ஆனால் அந்த முகம் திருமுகமாக, அழகின் முகமாக, ஒளியின் முகமாக இல்லை. ரத்தமும் பிற்கப்பட்ட உடைக்கப்பட்ட சதையும் எலும்பும் தான் இருக்கும். கண்களெல்லாம் ரத்தம், முகமெல்லாம் வேதனை, படை வீரர்கள் துப்பிய எச்சி, உடலெல்லாம் தூசி படித்திருந்தது. சற்று ஆண்டவருடைய பாடலை நினைத்து பார்த்தோம். ஆண்டவருடைய முகத்தை உற்று பார்த்தோம். இன்று ரத்தத்தால் கிழிக்கப்பட்ட சாயால் நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு அல்ல. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. வேதனையுற்று நோயற்று நலிந்து காணப்பட்டார். இறை சாயலை மீண்டும் தர பாவத்தால் நாம் இழந்த பரிசுத்த சாயலை மீண்டும் எனக்கு தவிர அவர் தன் மகிமையை இழந்தார். அன்பு மக்களே, இது எத்தனை பேர் வெரோனிகாவை போல வீழ்ந்து கிடப்பவர்களுக்கு உதவி செய்ய முன்வருகின்றோம். வெரோனிகா தன் துணியில் இயேசுவின் சாயலை பெற்றது போல நாம் நம்முடைய இதயத்தில் நம் வாழ்வு பரிசு, இரக்கம், நல்லெண்ணம், கனிவு ஆகியவற்றால் அணி செய்ய பெறுவோம். புது இயல்பு பெற்று கிறிஸ்துவின் சாயல் நம் ஒவ்வொருவரிலும் உருவாகும். நாம் அனைவருமே வெரோனிகாவை போல பிறர் விழுந்து கிடப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய இயல்புமா? எங்களை மூடி துடிப்போம். காண முடியா பேரொழியில் வாழும் என் தெய்வமே, எங்கள் பாவத்தை சுமந்ததால் உம் அளவெல்லாம் இழந்திருக்கிறீரே. உமது தெய்வீக சாயலை எங்களில் எப்பொழுதும் காத்திட உம் அருளை தாரும். ஆமென். அனைவரும் சேர்ந்து பகுதியில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருவிதாமே இதை பாற்றி முடிவிருக்கிறார்கள். ஒரே குரலாக சேர்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற தந்தையே, உமதுக்கு தூயதென போற்ற பெறுக. உட ஆட்சியில் வருக. உடைய திருவிழம் திருவிழாவில் நிறைவேற்ற போல மண்முறையில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் கண்காணித்துக் கொள்வோம். எங்களுக்கு குற்றங்களை நீக்கி எங்களை சோதனைக்கு உட்படாதீர்கள். இவைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சுவாமி எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில்
3ஆம் முறை தரையில் விழுகின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அதே நேரத்தில் அதிகமான பாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஊதாரி மகன் ஒரு முறைதான் விழுந்தான். அறிவு தெளிந்து தந்தையிடம் சென்றான். ஆனால் நானோ மீண்டும் தீய வாழ்வை வாழ்கின்றேனா? எந்தெந்த பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு விடுகின்றேன் என்று உறுதியான பிரகதிகளை செய்தனோ அவற்றை மீண்டும் செய்கின்றேனா? சற்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். மனம் மார்வம் உடையதுதான். உடல் வலுவற்று போக சோதனைக்கு உள்ளாகி போகின்றோம். என் இறை உறவு துவண்டு போவதால் ஆள் துயரம் கொண்டு இயேசு எனக்காக முகம் குப்புற விழுகின்றார். என் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசுவை அறிந்த பின் உலகத்தின் பாவத்தின் சத்துருகளால் அழிவு சக்திகளில் இருந்து வெளியேறிய பின் மீண்டும் அவற்றில் சிக்கிக் கொண்டால் என் பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுமிக்கதாயிருக்கும். அன்புமிக்கவர்களே, சற்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் எத்தனை முறை ஒரே பாவத்தை ஒரே நிலையை திரும்ப திரும்ப செய்து ஆண்டவரை கீழே தள்ளுகின்றோம். மெய் ஜோதியாம் இயேசுவை அனுபவித்த பின் மீண்டும் இருளுக்கு அசுத்தத்திற்கு நாம் எப்படி செல்ல துணிந்தேன்? கண்களை மூடி ஜெபிப்போமா? என் நேச கிறிஸ்துவே, உம்மை அறிந்து உம்மை அன்பு செய்ய வேண்டும். உம்மை நேசிக்கும் நான் மீண்டும் உம்மை விட்டு பிரியாமல் இருக்க அருள் தாரும். அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நம்முடைய குடும்பங்களில் இறந்த அனைத்து ஆத்துமாக்களும் இறைவன் தாமே நித்திய இறைப்பாட்சியை கொடுக்க என்பதற்காக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, எங்கள் குற்றங்களை மன்னி. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் நகர பெண்களுக்கு ஆர்வம் கூறுகின்றார். கண்ணீரின் முடிவு, ஆன்மாவின் மீட்பு. உருக்குலைந்து வேதனையோடு கல்வாரி ஏறுகிறார். இதை கண்ட சில கண்கள் கண்ணீர் விட்டன. அன்றொரு நாள்
பாவியான ஒரு பெண்மணி இயேசுவின் காலடிகளை தன் கண்ணீரால் நனைத்தாள். அவள் பல பல பாவங்கள் செய்திருந்தாள். ஆனால் அவையெல்லாம் தள்ளுபடி செய்தாள். அவள் தன் தலைவனாம் இயேசுவிடம் மிகுந்த அன்பு கொண்டு தன் வாழ்வு நிலை தாழ்நிலை எண்ணி உணர்ந்து அழுதாள். பாதத்தையே கண்ணீரால் நனைத்தாள். மிகுதியாக மன்னிப்பு பெற்றாள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நாம் எத்தனை முறை நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். கண்ணீர் வீணாவது இல்லை. காரணம், அவர் தம் தோற்பையில் என் கண்ணீர் துளிகளை சேர்த்து வைத்திருக்கின்றார். எனக்காக, என் மக்களுக்காக என் தலை தண்ணீரால் நிறைந்தாயினும் என் கண்கள் கண்ணீரையும் ஊட்டாகவும் இருக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் விரும்புவது உண்மையான ஆழ்ந்த மனத்தாவ கண்ணீர். ஒளிவு மலையில் கண்ணீர் விட்டு அழுதார். நம் ஒவ்வொருடைய பாவம் சாபம் கல்லறையில் இருந்து வெளியே வரவே நம்முடைய இயேசு கண்ணீர் வீட்டு அழுதார். கோழி தன் குஞ்சுகளை தம் ரெக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல மாண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்க கண்ணீர் விட்டு புலம்புகிறார். கண்களை மூழ்கி வைப்போமா? என் நேச இயேசுவே, உம் பாதம் விழுந்து கண்ணீர் சிந்தி எங்களுடைய ஆன்மாவிற்காகவும் எங்களுடைய உறவுகளின் ஆன்மாவிற்காகவும் ஜெபிக்கின்றோம். நீரே எம் கண்ணீரை யாவற்றையும் துடைக்கும் தெய்வம். ஆமென். தியானிப்போமா? எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் வரப்படுகிறது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அனைவரும் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் புதைத்த அனைத்து ஆத்மாக்கள் தேவன்தாமே நெத்தி இலைப்பாற்றி கொடுக்க வேண்டுவதற்காக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்க நீங்கள் தந்தையே, ஒரு பெயர் நூலில் என போன்று பெருக, உடைய ஆட்சி வருக, உடைய விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றைக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் ஒன்பதாம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். வானமானத்திலே கொண்டே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 3ஆம் வீழ்ச்சி, லட்சிய பாதையின் பயிற்சி.
நாம் சோர்ந்து போய் திசை தவறி போய் பாதை தொலைப்பது நமக்கு சரியான இலக்கு இல்லாமல் போவதால் தான். இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையுமே ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காகவே தொடர்ந்து நாம் அனைவருமே ஓட வேண்டும் என நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். அந்த நிறைவான லட்சியத்திற்கு தடைகள் கூடி வந்தாலும், சோர்வுகள் தோன்றினாலும், வீழ்ச்சிகள் நம்மை தாழ்த்தினாலும், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட நம் ஒவ்வொருவரையுமே இறைவன் அழைக்கின்றார். நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை ஒரே காரியத்திற்காக விழுந்து கிடக்கின்றோம்? என்னுடைய குடும்பத்தில் இவ்வாறு பிரச்சனை இருக்கின்றது, செய்வினை, சாபம், கட்டுகள், என்னுடைய கணவரின் குடி என்று பல காரணங்களினால் நாம் கீழே விழுந்து கிடக்கலாம், திரும்ப திரும்ப கீழே விழலாம். ஆனால் இந்த 9ஆம் தலத்தில் வழியாக இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து மீண்டும் எழுந்து நடங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று நமக்கு ஆறுதல் கொடுக்கின்றார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இலக்கை தொலைத்து மாலை நேரம் இருள் சூழ்ந்து பாதை மாறிய எம்மாவுசேயர்களுக்கு வழிபோக்கனாய் இயேசு நடந்து அவர்கள் கண்கள் திறக்க செய்து பாதையை உணர செய்தார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வு என்னும் வழியில் நமக்கு இறைவன் தாமே பாதையாக இருந்து நமக்கு பாதையை காட்டும் மன்னன் என் இயேசு நம்முடைய இலக்கை அடைய நம்முடைய சக்தியாக, நமக்கு வலிமையாக, நற்கருணையாக இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் திருப்பலியின் வழியாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை முழுமையாக விசுவசித்து நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பயணத்தை தொடர்ந்து ஓட தயாராக இருக்கின்றோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். வழிகாட்டும் என் தெய்வமே, 3ஆம் முறை விழுந்தாலும் ஒப்புரவையிலும் அடையாளத்தில் கண் திறக்கப்பட்டு நற்கருணையில் உமை பெற்று தொடர்ந்து லட்சிய பயணம் செல்வோம் என்ற மன தெளிவினை எங்களுக்கு தந்திரிடும். ஏசாயா 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது, யாக்கோவின் குடும்பத்தாரே வாருங்கள், நாம் ஆண்டவரின் வழியில் நடப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார். அதே வேளையில் இங்கு அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இறைவன் தாமே நிலைப்பாட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரே குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதீர். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் இரக்கத்தினால் நித்திய பாட்சி அடைவார்களாக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். பாவ ஆடையை களைந்து தூய ஆடையை அணிந்து கொள்ள
முதல் மனிதர்கள் கடவுள் கட்டளைகளை மீறிய பின் தாங்கள் பாவ நிலையை உணர்ந்தார்கள். தங்களை தாங்களே மீட்க பாதுகாக்க எண்ணினார்கள். ஆகவே அவ்விலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டார்கள். இலைகளால் உண்டாக்கிய உடை எத்தனை நாள் தாங்கும்? சூரிய ஒளி படப்பட அது காய்ந்து வதங்கி போகுமே. இதுதான் மனிதர்களின் சுய முயற்சி, சுய சக்தி. ஆகவே ஆண்டவராம் கடவுள் மனிதனுக்கு தோல் என்னும் ஆடைகளை செய்து அவர்களை அணிய செய்தார். இலை ஆடைகளுக்கு பதில் பல ஆண்டுகள் பயன்படுத்தக்கூடிய தோல் ஆடைகள். இந்த தோல் ஆடைகள் செய்ய ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. ஒரு ஆட்டுக்குட்டியின் தோல் உரிக்கப்பட வேண்டும். அந்த தோலே ஆடையாய் அம்மனிதருக்கு அணிவிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி, அந்த செம்மறி இயேசுவை. அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய செயல்களினால் எத்தனை முறைகளுடைய மான பங்கத்தை படுத்திருக்கின்றோம். நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயல்களாலும் நாம் எத்தனையோ பேரை கஷ்டப்படுத்திருக்கின்றோம், அவமானப்படுத்திருக்கின்றோம். அப்போதெல்லாம் நாம் ஒவ்வொருவருமே இயேசுவினுடைய ஆடையை உரிந்து கொண்டிருக்கின்றோம். ஏதேன் தோட்டத்தில் தோல் உரிக்கப்பட்ட செம்மறி இந்த கல்வாரி மலை, அதன் மேலே ஆடையும் அதனுடன் சதையும் உரிக்கப்படுகின்றார். எனக்கு மீட்பு என்னும் ஆடை தர இயேசு தன்னையே இழக்கின்றார். எனக்கு வெண்மையான ஆடை தருகின்றார். அது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் துவைக்கப்பட்டது. அதுவே நம்முடைய இரட்சணையும். முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து நமக்கு உடுத்தும்படி செய்கின்றார் நம்முடைய இறைவன். அன்புக்குரியவர்களே, எந்த நேரத்தில் நம்முடைய வாழுகின்ற வாழ்க்கையில் குடும்பங்களில் அவமானப்படுத்தப்பட்டவர்களை நினைத்து பார்ப்போம். அவர்களையும் இறைவனின் பெயரால் அவர்களை மன்னித்து, நாம் மன்னிக்க முடியாத நபர்களை இந்த நேரத்தில் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். அவர்களுக்கும் இறைவன் தாமே நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அவருடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகளால் பாலைவனத்தில் பயணம் செய்த போது அவர்கள் மேலுள்ள ஆடைகள் பழையதாய் போகாமல் பாதுகாத்த எம் இறைவா, திருமுழுக்கில் நாங்கள் பெற்ற மீட்பு என்னும் ஆடையை தூய்மையாக்கவும் மதிப்புடன் அணைந்து உமது நாளுக்காகவே விழிப்பாயிருக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஏகஞானத்திலே பாட்டி அடைவார்களாம்.
உயிரையே கையளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் துஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். புளித்த திராட்சை ரசம் கடற்பஞ்சில் தோய்த்து ஈசோப்பு தோண்டி பொருத்தி அவரது வாயில் வைத்தனர். அதை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறியது என்று கூறி தன் தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்படைத்தார். எனக்காக எல்லாம் நிறைவு செய்த இயேசு நம் ஒவ்வொருவருக்காக எல்லாம் நிறைவு செய்த இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தா. சிலுவை காட்சி சிந்தையில் நிறுத்துவோம். உயர்த்தப்பட்ட இயேசுவை உற்று நோக்குவோம். கடவுளின் வழி நடப்பவருக்கு எதிராக பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் நடந்தனர். அந்த பாவத்தின் கூலியாக கொள்ளிவாய் பாம்புகள் கடிக்கவே பலர் மாண்டனர். அதிலிருந்து விடுதலை பெற ஆண்டவராகிய கடவுள் வெண்கலத்தில் பாம்பொன்றை செய்து கம்பத்தில் பொருத்தி அதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் பிழைப்பார் என்றார். இதோ இங்கு மானிட மகன் நம் ஒவ்வொருடைய சாபம் எல்லாம் தன்மேல் ஏற்று உயர்த்தப்பட்டு இருக்கின்றார். வெண்கல பாம்பை உற்று நோக்குகின்றவர் அன்று வாழ்வு பெற்றனர். இந்த நாட்களில் இந்த இயேசுவை நம்பிக்கையோடு உற்று நோக்கும் நம் ஒவ்வொருவருமே வாழ்வு பெறுவோம், சுகமடைவோம். இனி நம்முடைய நம்பிக்கைக்கு அடிப்படை இயேசுவின் சிலுவை மரணமே. கண்களை மூடி ஜெபிப்போமா. உம்மையே பலியாக கொடுத்த என் இரட்சகரே, உமது திரு ரத்தத்தினால் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வை தூயதாக்கி உமது மீட்பை நிறைவாய் அனுபவிக்க உம்மை நோக்கி பார்க்கின்றோம், மீட்பினை பெறுகின்றோம். இந்த நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அனைவருமே ஆண்டவருடைய வருகையின் போது உயர்த்திருவார் என்ற நம்பிக்கை கொண்டு அந்த ஆன்மாக்களுக்காக சிறப்பாக தெரிவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றில் அடைவார்களாக. ஆமென். துயருற்று துடித்தார் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மாடி சுமந்து. துயருற்று துடித்தார் உளம் நொந்து ஏறாத இறைவா எனக்காக இரப்பர வந்தீர். எனக்காக இரப்பர வந்தீர். எனக்காக துயருற்று துடைத்தார் உளம்
13ஆம் நிலை. இயேசுவின் உடலை அவர் தாயின் மடியில் கிடத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். தாயின் மடியில் முதல் நற்கருணை விருந்து. நற்கருணை வழிபாட்டின் கடைசி நிகழ்வு குரு தேவ அப்பத்தை உயர்த்தி, இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவத்தை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் என இறை மக்களுக்கு அறிக்கை செய்து அழைப்பு விடுக்கின்றார். கல்வாரி மலையில் முதல் நித்திய திருப்பலியிலேயே தூய கடவுளின் குருவாய் மரியா இயேசுவின் உடைக்கப்பட்ட உடலை சுமந்து அகில உலக மக்களுக்கு இயேசுவே பாவம் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி என்று அறிவித்து அவரில் வாழ நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். சேர்ந்து பாடுவோம். வியாகுல தியாகத்தின் மாதாவே, சிலுவையின் அடியினிலே சிந்தையம் தழுதாயோ, பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினார், வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவையின் அணியிலே சிந்தை நம் நழுதாயோ, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே, மன்னருக்காக தன்னுயிரை இன்று மாய்ந்திட கண்டறினான், வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவையின் அடியினிலே சிந்தையம் தழுதாயோ. இந்த இடத்தில் நம்முடைய தாயை, நம்முடைய தந்தையை, நம்முடைய சகோதரர்களை இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். அத்தனை நபர்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரே குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி ஜெபிப்போம். வியாகுல தாயே, விசுவாச அன்னையே, உம்முடைய மகனை நாங்கள் எங்களுடைய ஆத்மாவில் பெறும்போது நாங்கள் தகுதியுடன் அவரை பெற்றிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தம் என்னும் புண்ணியத்தை பெற்றுத்தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் திளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக பொதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவை உம்மையாவது வணங்கி உமக்கு நன்றி என்று தோற்றம் செய்கின்றோம். அகில உலகை ஆண்ட சாராசுகளை படைத்த வார்த்தையாம் கடவுள் இங்கு கல்லறையில் அரிமத்தியாவூரை சேர்ந்த யோசேப்பு தனக்கென பாறையில் வெட்டி இருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்திருக்கிறார். மோசே மோவாப் நாட்டில் உள்ள பள்ளத்தாக்கை அடக்கம் செய்யப்பட்டார். யோசுவா உரிமை நிலத்தின் எல்லையில் அடக்கம் செய்யப்பட்டார். இதெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள இறை மனிதர்கள் குறித்து வாசிக்கிறோம். இதுவரை மனிதன் மண்ணாக இருக்கின்றார், மண்ணுக்கே திரும்புவாய், முடிந்தவர் வாழ்வு, கல்லறையே கடைசியது என்றே அல்ல. பிறப்புக்கும் ஒரு காலம் உண்டு, இறப்புக்கும் ஒரு காலம் உண்டு என்று காலத்தை நிறைவு செய்தனர். ஆனால் இங்கு உலக வரலாற்றில் ஒரு புதிய காலம் துவங்கிவிட்டது. இயேசு ஆண்டவர் முற்காலத்திற்கும் மீட்பை பெற்று தருகின்றார். வரலாற்றை மாற்றவே இயேசு இங்கு அடக்கம் செய்யப்படுகிறார். புது விடியல் ஒன்று இங்கு தொடங்குகின்றது. ஒரு கல்லறையின் உடல் மகிமையின் உடலாய் அழிவு காணாமல் விண்ணக சாயலை தாங்கி உயிர் பெற்று எனும் நிகழ்வே இந்த புதிய யுகத்தின் நுழைவாயில். அன்புக்குரியவர்களே, இந்த கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து நபர்களும் இயேசுவை அடக்கம் செய்யப்பட்டது போல இந்த இடத்திலும் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். இந்த நபர்கள் கண்டிப்பாக இறைவனின் இரண்டாம் வருகையின் போது அனைவருமே உயிர் தருவார்கள் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். எனவேதான் நம் ஒவ்வொருவருமே கூறுகிறோம், கல்லறை ஒரு ஆலயம், கல்லறை ஒரு புனிதமான ஆலயம். நாம் அந்த இடங்களை சுத்தமாக வைத்திருக்கின்றோமா? அதேவேளை நானும் இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஒரு நாள் விதையாக்கப்படுவோம். ஒரு நாள் இந்த கல்லறைக்கு வருவோம். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது மதிப்புக்குரியதாய் உயிர் பெற்று எழும் மறைபொருள் இதுவே. நாம் சாக மாட்டோம், ஆனால் வேறு உருவு பெறுவோம். அழிவிற்கு உரிய இந்த உடலை அழியாமை அழியும்.
கண்களை ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, கல்லறையில் நீர் புதைக்கப்பட்டி ஆனால் மீண்டும் உயிர்த்து எழுந்து எமக்கு எதிர்நோக்கை கொடுத்து உம்மில் நாங்கள் ஒன்றித்து புதிய உயிர் பெற்று எழுந்திட ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். 1 Corinthians 15 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனத்தில் வருவது போல கிறிஸ்துவின் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூலில் எழுதியவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். இந்த நேரத்தில் இங்கு அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆத்மாக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். நம்முடைய திருப்பதி கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு குருக்களின் கருத்துக்களுக்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இறைவன் நம்முடைய தேவையில் நம்முடைய வேண்டுதல் அனைத்திற்கும் செயலாற்றுவார். செவிசாய்த்த நம்பிக்கையோடு சென்று விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காகவும் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் கரங்களை எடுத்துள்ளதாக. பொறுத்தருள் கர்த்தாவே, ஒரு தினங்களின் பாவங்களுக்காக பொறுத்தருள் சேர்த்து தெரிவிப்போம். ஈராக